பார்த்தாலே நாக்கில் எச்சில் ஊறுற மாதிரி மட்டன் ரோஸ்ட் செஞ்சிருவோமா. கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க மட்டன் பீசஸாக குக்கரில் எடுத்துக்கோங்க. ஒரு பல்லாரி 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக வேண்டாம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ மூடி போட்டு உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 விசில் வச்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்க. இப்போ தாளிச்சு விட்டலாம். அதுக்காக ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பல்பெல்லாம் கட் பண்ண தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற மட்டன் பீசஸையும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சுண்டி வர்ற அளவுக்கு வதக்கிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சு சுண்டி இறக்கிட்டீங்க அப்படின்னா நாக்கில் எச்சில் ஊறுற மாதிரியான மட்டன் ரோஸ்ட் ரெடி. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.